Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். தமிழ்நாடு அரசு வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகாம் அம்மா திட்ட கள பணியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட களப்பணியாளர்கள் சென்னை ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் அருகில் கையில் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய வட்டார தொழில்நுட்ப மேலாளர் செந்தில்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, அம்மா திட்டப்பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள ஊதிய உயர்வு, 10% வருடாந்திர ஊக்கத்தொகை ஆகியவற்றை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். அரசு துறையில் உள்ள நிரந்தர பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருவது போல் அம்மா திட்டத்தில் பணிபுரியும் களப்பணியாளர்களுக்கும் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும். கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை தொடர்ந்து 13 ஆண்டுகளாக தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வரும் காலத்தினை கருத்தில் கொண்டு பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் முதற்கட்டமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி வருகிறோம். அரசு எங்களது நியாயமான கோரிக்கைகளை பரிசீலிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறினார். இவருடன் செயலாளர் பொன் தமிழரசு, பொருளாளர் பி தனபால், துணைத் தலைவர் திருமதி எஸ் உமா மகேஸ்வரி, போ சண்முகம், இணை செயலாளர் விஜி ஜெயகிருஷ்ணன், ஏ கார்த்திக் உட்பட தமிழகம் முழுவதிலுமிருந்து 600க்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்.